வணக்கம். விஜய்க்கு டாட்டா, வேறு கட்சிக்கு செல்லும் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு நேர்ந்த அநீதி காரணமாக தவேகாவில் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாராம். இது தொடர்பாக செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன் திடீர்னு தவேகா விட்டு போறாரு, விஜய்க்கு ஏன் டாட்டா காட்டுறாரு, அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக தினமலர்ல தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. சோ தினமலரானது என்ன சொல்லுதுன்றத ஒரு நிமிஷம் நீங்க கேட்டு வாங்க. இப்படி கசப்பான பல்வேறு நிகழ்வுகளை அடுத்து தொடர் சிரமங்களை அனுபவித்து வருவதாக செங்கோட்டையன் புலம்பி வருகிறார். கடுமையான புழுக்கத்தில் இருக்கும் செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன் வேறு கட்சிக்கு செல்லும் யோசனைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது என்று அவரது ஆதரவாளர்கள் கூறினர். தேர்தலுக்கு முன்பாக மாற்று கட்சிக்கு போறார் இல்லையா செங்கோட்டையன், அந்த நிலைமை ஏன் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற போது தவேகாவில் தொடர்ந்து அவருக்கு அவமானங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதாம். அதனால எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான நானு இந்த அவமானங்களை தாங்கிட்டு நாம ஏன் இங்க இருக்கணும், நான் மாட்டு கட்சிக்கு போறேன்டா அப்படின்னு பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாருன்னு தினமலரானது செய்தி வெளியிட்டிருக்குது. சரி, அவருக்கான அவமானங்கள் என்னென்ன வரிசையா பார்க்கலாமா? முதல்ல தவேகாவில் இப்போ தேர்தல் குழுவை ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல நல்லா அனுபவசாலி. நீங்க கட்சியில ரொம்ப நாளா இருந்தவரா இருந்தா கட்சியில ரொம்ப நாளா இருக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். ஆனா அரசியலிலும் சரி தேர்தல் களத்திலும் சரி ரொம்ப நாளா பயணிக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்ல நல்ல அனுபவசாலியா இருக்கிறவங்க, எப்பேற்பட்ட எதிரியும் வீழ்த்தக்கூடிய திறன் படைத்தவங்க, ஜெயலலிதாவுக்கே வியூகம் வகுத்துவங்க, இப்படி தேர்தல் அனுபவம் நிரம்ப இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அல்லவா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆலோசனை குழுவுல தலைவராக போட்டிருக்கணும். ஆனா முதல் ஆலோசனை குழு தலைவராக நம்முடைய புசி ஆனந்த் அவர்களை போட்டிருக்காங்க, ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா போட்டிருக்காங்க, மூன்றாவது தான் செங்கோட்டையனா போட்டிருக்காங்க. நம்ம புசி ஆனந்த் அப்புறம் ஆதவ அர்ஜுனா இவங்களுக்கு கீழே தான் தேர்தல் ஆலோசனை குழுவுல நம்ம செங்கோட்டையன் வேலை பார்க்கணும். எல்லா விஷயமும் தெரிஞ்ச செங்கோட்டையன் மூன்றாவது இடத்துல இருப்பாராம். ஆனா தேர்தல் பற்றியே தெரியாத புஷி ஆனந்த் அவர்கள் முதலிடத்தில் இருப்பாராம். அது மட்டும் இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்து கட்சியில் இணைஞ்சிட்டாரு. சோ பதவியும் நம்ம செங்கோட்டையனு கொடுத்துட்டாங்க. என்ன பதவி என்று பார்க்கின்ற போது கொங்கு மண்டல தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொடுத்துருக்காங்க. இப்படி 4 மாவட்டத்துக்கு தலைவராக போட்டிருக்கின்றாங்க நம்ம செங்கோட்டையனை. அப்போ ஈரோடு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தவேகா கட்சியினுடைய நிர்வாகிய போன் போட்டு, ஏப்பா உன்னை கொஞ்சம் பார்க்கணும்பா, எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தவேகா மாவட்ட செயலரை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை எவ்வளவு பெரிய அனுபவசாலி, அரசியல் களத்தில் இருந்தவர், எவ்வளவு பெரிய மனுஷன், அழைக்கிறாரு என்று சொல்லிட்டு நேரடியா செங்கோட்டையன் சந்திச்சிருக்கலாம். ஆனா ஈரோடு மாவட்ட தவேகா செயலாளரை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் கிட்ட போன் பண்ணி, என்னங்க புஷி ஆனந்த் செங்கோட்டையெல்லாம் கூப்பிடுறாரு, போய் சந்திக்கட்டுமா, சந்திக்க வேணாவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே புஷி ஆனந்த் அவர்கள் செங்கோட்டையனுக்கு போன் பண்ணி, என்னங்க ஈரோடு மாவட்ட செயலாளர் அழைத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, கட்சியில சேர்ந்துருக்கணும் இல்லைங்களா, கட்சி நடைமுறைலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதில் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேங்க அப்படின்னு சொன்னாராம். சரிங்க, வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி, ஏன்பா செங்கோட்டையன் கட்சி பற்றி தெரிஞ்சுக்கணுமா, போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன ஒரு பெரிய இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரை பார்ப்பதா இருந்தா கூட புஷி ஆனந்த் கிட்ட அனுமதி வாங்கணுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கட்சிக்குள்ள ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கின்ற போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேர்தல் களத்தை எப்படி அணுகுனாங்க தெரியுமா, மக்கள் செல்வாக்கை எப்படி பெற்றாங்க தெரியுமா, அவங்க ஏன் இன்னைக்கும் மக்களால் போற்றப்படுகின்றாங்க தெரியுமா அப்படின்னு டக்குன்னு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் புகழ் மற்றும் ஜெயலலிதா புகழ பாடி இருக்கின்றார். உடனே தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எழுந்து, இது தவேகா, இது அதிமுக இல்ல, மறந்துட்டீங்களோ, அதனால இங்க எம்ஜிஆர் புராணம் தேவையில்லை, விஜய் புராணம் தான் வேண்டும், அதனால கொஞ்சம் வெளியிருங்க, கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செங்கோட்டையனை ஆலோசனை கூட்டத்திலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி வெளியே நிக்க வச்சுட்டாராம். இதை விட பெரிய அவமானம் எதுக்கு? நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்ல சிக்கி எடுக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் படம் வெளியாகல, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை,
அது மட்டும் இல்லாம வருமான வரி வந்து பேலன்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. இப்படி 3 பிரச்சனையில விஜய் அவர்கள் சிக்கி தவிக்கிறார். இந்த பிரச்சனைக்கு பின்னணியில பாஜக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால பாஜகவுடன் எனக்கு ரொம்ப நெருக்கமுங்க, நான் ஒன்னும் பாஜக தலைவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு செங்கோட்டையன் வந்து கேட்டிருக்கின்றார். உடனடியாக இந்த பாருங்க, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது, மூடிக்கிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலும் வந்து செங்கோட்டையன் அவர்களை வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாருங்கோ. நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இணைஞ்சிட்டாரு, அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணுமா இல்லையா? அதனால ஒரு நாளும் ஓய்வு இல்லாம இந்த 80 வயசிலும் பல மாவட்டங்களுக்கு பயணப்பட்டு நம்ம எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்ட இல்ல பன்னீர்செல்வத்தினால அவருடைய அணிக்கு போய் பன்னீர்செல்வம் கவனிக்காம அப்படியே விட்டுட்டு விரக்தியில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா சேர்த்து மொத்த பேரையும் கொண்டு வந்து தவையக்கால சேர்த்திருக்காங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பிடிச்சிட்டு வந்து கட்சியில சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதிமுகவில் மாவட்ட செயலராக இருந்திருப்பான், எம்எல்ஏவா இருந்திருப்பான். ஸோ அப்பேற்பட்ட ஆட்களை கொண்டு வந்து தவையக்கால சேர்த்திருக்கிறாரு நம்ம செங்கோட்டையன். ஆனா இப்படி கட்சியில சேர்த்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துடுறோங்கோ அப்படின்னு தவேகா சார்பாக உறுதியளிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பொறுப்பே கொடுக்கலையாமே. ஆனா செங்கோட்டையனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் மட்டும்தான் தவேகாவில் போட்டிருக்காங்க. இன்னும் ஒன்றிய அளவில் கூட வந்து பொறுப்புகளை போடல. இப்படி சொந்த கட்சியில ரசிகனா இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யக்கூடியவனுக்கே இன்னும் பொறுப்பு போடல. மாற்று கட்சியில இருந்து நீ ஆளை கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு பொறுப்பு போடுங்க சாமி அப்படின்னு கேட்டா தவேக்கால் இருக்கிறவன் உடனே பொறுப்பு போட்டுருவானா? அப்படி மாற்று கட்சியில வந்தவனுக்கு உடனடியா பொறுப்பு போட்டா ஏற்கனவே அந்த பகுதியில ஒன்றிய அளவுல வேலை பார்த்திருப்பான் இல்லையாக்கும், அவனுக்கு தான் பொறுப்பு போடாது, இவனுக்கு போட்டா என்ன பிரச்சனை ஆகும்? அதனால பொறுப்பு போடாததுனால கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்செட் ஆயிட்டாங்களாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பனையூர்ல இருந்திருக்கிறாரு. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பனையூர்ல போய் விஜய் அவர்களை சந்திக்க போயிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்களை பார்க்கவே முடியல, அங்க இருக்கிறவங்க விரட்டிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் 7 மணி நேரம் காத்திருந்திருக்கின்றார் நம்ம விஜய் அவர்களை சந்திப்பதற்கு. தொடர்ச்சியா கட்சியில அவமரியாதைய, கட்சியில சேர்த்தவனுக்கும் பொறுப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, பனையூர்ல போய் பார்க்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு விஜய் அவர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் போயிட்டு காத்துட்டு இருக்காரு. நம்ம விஜய் வீட்டுல இருந்து வந்து, ஏங்க விஜயை பார்க்கறதுக்கு முன் அனுமதி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்க்க முன் அனுமதிங்களா, முதலமைச்சர்கள் அவருங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுமதி இல்லாம வந்து வீடு வரைக்கும் காத்துட்டு இருக்குது, என்ன நாயங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செங்கோட்டையனை விரட்டி இருக்கிறாங்க. பட்டினப்பாக்கத்திலையும் பார்க்க முடியல, பனையூர்லயும் பார்க்க முடியல, விரக்தியில வந்திருக்கிறாருங்க. ஏற்கனவே வந்து கட்சியில சேர்த்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசணும் இல்லைங்களா? அதே மாதிரி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம விஜய் தலைமையில கட்சியில சேர்க்கலாம் என்று முயற்சி பண்ணியிருக்காருங்க. ஆனால் கடைசி வரைக்கும் விஜயை சந்திக்கவே முடியல. மாற்று கட்சியில் இருந்து வந்த அதிருப்தியாளர்கள் விஜயை சந்திக்க முடியல, என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் தலைமையிலே கட்சியில சேர்த்துருங்க, விஜயர்கிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க ஒன்னா சேர்த்து நாம ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு எல்லாரும் கட்சியில சேர்க்கின்ற போது மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க பாத்தீங்களா எவ்வளவு பேரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாங்க, விஜய்க்கும் குஷியா இருக்கும். இப்ப என் தலைமையில இணைஞ்சிருங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்கின்றார். சோ மொத்தத்துல விஜயை சந்திக்க முடியல, புஷியானந்தவர்களை சந்திக்க முடியல. ஆதவ அர்ஜுனா தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் வந்து தவேக்கால சேர்ந்தாராம். இப்ப இவ்வளவு புறக்கணிப்புகளும் இவ்வளவு அவமானங்களும் நம்ம செங்கோட்டையனுக்கு சந்திக்கின்ற பொழுது என்ன ஆதவ அர்ஜுனா, நீ சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கலையே, எல்லாமே எனக்கு எதிர்மறையா இருக்கிறது, நான் வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணாத்து நான் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, முடிவு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாராம். சரி சரி, விஜய் நமக்கு பக்கபலமா இருப்பார்னு பார்த்தா அவரே நம்மை சந்திக்க விரும்பாத பொழுது ஏன் இந்த கட்சியில் இருக்கணும், அதனால நாம மாற்று கட்சிக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருக்கின்றார்.
ஏற்கனவே சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுகின்ற பொழுது சபாநாயகர் அறையிலே போய், செங்கோட்டையா வாடா, நம்ம கட்சியில் சேர்ந்துக்கோ, உனக்கு எம்எல்ஏ சீட்டும் தரேன், ஜெயிச்சிட்டினா அமைச்சர் பதவி விடோ, நீ தவேக்காக போனா ஜெயிப்பியா, அங்க எம்ஜிஆர் பத்தி பேசலாம், ஜெயலலிதா பத்தி பேசலாம், அதெல்லாம் இப்ப சோத்துக்கு ஆகுமா, திமுக வாடா எம்எல்ஏ ஆக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. யாரு? நம்ம சேகர்பாபு. அங்கேயும் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவேக்காவு தந்த உறுதிமொழினால ஓகே சொல்லலைங்க. ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு வெளியே நிக்கிறாருங்க. திடீர்னு குடுக்குன்னு ஓடி வந்து நம்முடைய சேகர்பாபு அவர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு எதிரே இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க. பாருங்க, எப்படி இருந்தாலும் சரி விஜய் ஜெயிக்க மாட்டாருங்க. நீ சேர்த்து வச்சிருக்கின்ற காசெல்லாம் கொட்டி அவரை வச்சு ஒரு மாநாடாவது போடணும், இல்ல பொதுக்கூட்டமாவது போடணும். எந்த வயசுல உனக்கு எதுக்கு? அதனால தளபதினு ஒரு வார்த்தை சொன்னா போதும், திராவிட இயக்கத்துல வந்து சேர்ந்துட்டேன், தாய் கழகம் தான் என்னை அரவணைச்சதுன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டா போதும், எடப்பாடியை திட்டினா போதும், நீ எம்எல்ஏ எதுக்காக போய் ஊர் ஊரா திரிய போற விஜய்க்காக எந்த வயசுல அப்படின்னு 2 மணி நேரம் பேசிட்டார். அப்போதும் வேலைக்கு ஆகல. ஆனா இப்போது தொடர்ச்சியாக புறக்கணிப்புகள். அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக கட்சி விட்டு போனோம்னா திமுகவில் எம்எல்ஏ சீட்டாவது கொடுப்பாங்க, கன்ஃபார்மா வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைப்பதாக தினமலரானது செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியானது காட்டி தீ போல பரவிடுச்சு. அதனால உடனடியாக செங்கோட்டையனை பொறுத்தவரை களத்தில் இறங்கி இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். என்ன மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை பார்க்கலாமா? புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் வந்தவன் நான். சோதனை ஏற்பட்ட போது என்னை கரம் பிடித்து அரசியலில் ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு இன்று என்னை உருவாக்கி இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் என்றும் என் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றவர். அவர் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும் வரை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்கள் செல்வாக்கோடு அவரை ஆட்சி கட்டிலில் அமர வைப்போ. உறுதி ஏத்துட்டாரா? அவருடைய தியாகத்தையும் மனித நேயத்தையும் எவராலும் ஒப்பிட இயலாது. எம்ஜிஆர் பத்திலாம் பெருமையா பேசியிருந்தேன், ஜெயலலிதா பத்திலாம் பெருமையா பேசியிருந்தேன். என்ன இப்போ நம்ம விஜய் தானா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தியாக சீலரு தெரியல. ஏன்னா இப்படி எல்லாம் குலைச்சாதான் இந்த நாய்க்கு பிஸ்கெட் வீடுன்றது செங்கோட்டையனுக்கு தெரியாதா? 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தாராச்சு. அதனால விஜயனுடைய தியாகமும் அப்புறம் என்னதுங்க மனித நியாயமும் வந்து யாருடனும் ஒப்பிட முடியாதான். இதை விட எம்ஜிஆர் யாரும் அவமதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் வாழ்வும் தமிழகத்தின் எதிர்காலமும் அவருடைய தலைமையில் அமையப் போகின்றது. அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றி வருகின்றோம். நீங்க பணியாற்றி கிழிச்சாலும் நம்ம விஜய் அவர்கள் அப்படியே போய் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து செங்கோட்டையனுக்கு கல்வித்துறை அமைச்சர் என்று கைது போட போறாரா? போயா கிழட்டு சிங்கம். தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத அவமானங்களை பட்டுக்கிட்டு இன்னும் அதே விஜய்க்கு சங்கு ஊதிட்டு இருக்கிற. ஆமா, பின்ன என்ன? பின்ன விஜயே அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனையை பற்றி பொது வழியில பேசி என்ன ஏதுன்னு விளக்க துணிச்சல் கிடையாது. அவனுக்காக முட்டு கொடுத்து நீ ஏன் வீணா போற நமக்கு தெரியல. அப்புறம் இந்த செய்தியை மறுக்கணும் இல்ல, அந்த செய்தித்தாள் பற்றி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா மொட்டையே சொல்றார், நாளிதழில் உண்மைக்கு மாறான செய்தி வெளியாகி இருப்பது வேதனை அளிக்கிறது. நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவது பத்திரிகை தர்மத்துக்கு உகந்ததல்ல. இந்த செய்தியை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அவ்வளவுதானுங்க. போட்டார் இல்லைங்களா? மாற்று கட்சிக்கு இவங்க போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாதுங்கோ. ஆனால் டீலிங் முடிஞ்ச பிறகு தாங்க எந்த செய்தியா இருந்தாலும் வெளியே விடுவாங்க. அது வரைக்கும் இவங்க மௌனம் தாங்க காப்பாங்க. அதனால செங்கோட்டையன் மறுக்கலாம், விஜயை தூக்கி வச்சு பேசலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அவமானங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வயசுல இவருக்கு தேவையா? சரி நண்பர்களே, செங்கோட்டை எங்க போனா இருக்குது, நிறைய வளம் போனான்னா இடம் போனா என்ன? அவன் அதிமுக இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. அடுத்த கட்சிக்கு போனா இந்த மாதிரி வேதனை, இந்த மாதிரி அவமானங்கள் வந்து தான் தீரும். சரி, இந்த வீடியோ தொடர்பாக உங்க இருந்து சொல்லுங்க. நன்றி.